அந்த காலத்தில் வந்து பெண் சிசு அப்படின்னாலே அது எப்படி அழிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து சில பகுதிகளில் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்தாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலோ டிப்ளமா படிச்சிருந்தாரோ உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் ப்ளஸ் 1 சவரன் தங்கம். அதே டிகிரி படிச்சிருந்தா 50,000 ரூபாயும் 1 சவரன் தங்கம். இன்றைக்கி தங்கம் வேலை என்ன இருக்குது? அப்போ அந்த காலத்தில் அந்த அம்மா கொடுத்தாங்க. இதை கொடுத்ததால் என்னாச்சு, 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் இது கிடையாது, தகுதி கிடையாது. அப்போ 18 வயசுக்கு மேலே தான் பண்ணுவாங்க. அடுத்தது வரதட்சணை கொடுமையிலேருந்து கொஞ்சம் தடுக்கப்படுறாங்க. வளர்ச்சிக்குரிய திட்டங்களாக எல்லா மக்களுக்கும் பார்த்து 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 செய்தாங்க. அதனால தான் சட்டமன்றத்தில் அந்த மாதிரி சொல்லும் போதும் நான் மறைந்தாலும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த கட்சி மக்கள் சேவைக்காக அதிமுகவும் இரட்டை இலையும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்ட பிறகும் காலம் கொண்டு வந்து ஒரு தலைவனை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அதே எடப்பாடி பழனிசாமி அதே ஆளுமையோடு இன்றைக்கி கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் முக்கியமான. இந்த ஒரு மனிதன் தான் ஒரு பாமரனாக ஒரு விவசாயி, கடைக்கோடி விவசாயியாக வந்து நம்மளுக்காக செய்தார் அப்படின்றது. ஒவ்வொரு நேரமும் அவர் என்ன சொன்னார்னா, நான் செய்தேன்னு சொல்ல மாட்டார், அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி இயற்கையாக சொல்லுவார். அந்த ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சியை ஒவ்வொருவரையும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி இதை செய்தது அப்படி தான் சொல்லுவார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இந்த தினத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு தலைவராக என்னென்ன மிகப்பெரிய திட்டங்கள், அவங்க மறைந்திருந்தாலும் அவங்களோட அந்த புகழை நம்ம பேசுகிற அளவுக்கு என்னென்ன முக்கியமான திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுக்கு உதவியாக வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சார். உங்களுக்கு அதில் குறிப்பாக முக்கியமான ஒரு திட்டங்களாக நீங்கள் பார்க்குறது எது சார்? இல்லை, நம்ம இப்போது ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திரைத்துறை வாழ்க்கை தான். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு மன்னர் குடும்பத்தில் இருந்தவங்க அப்படின்றாங்க. அவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கைக்கு வந்தாங்க. நான் பொது வாழ்க்கையிலையும் அதுவும் அரசியல் காலத்துக்குள்ளே அவங்க வந்தது வந்து அவங்களே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதாவது நான் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன் எனக்கு அப்படின்றது. அப்புறம் தன்னை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டு எம்ஜிஆருக்கு நிகராக எப்படி அந்த மக்களுக்கு சேவை செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நினச்சி பார்த்தாலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவங்க அந்த வரலாறு, அரசியல் வரலாறை குறிப்பாக எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பிரமிப்பான வாழ்க்கை தான் அவங்களது வாழ்க்கை அப்படின்றது தான். ஏன்னா அவங்க வந்த சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திராவிட பாரம்பரியம் அங்கீகரிக்காத ஒரு சமூகம். அந்த சமூகத்திலும் வந்து திராவிட கொள்கைகளை தூக்கி பிடித்து அந்த சித்தாந்தம் அந்த கடைக்கோடி மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யணும், இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யணும், பெண்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யணும், இதெல்லாம் அந்த அம்மா செய்தது பார்த்திங்கன்னா அவங்க மறைஞ்ச பிறகு வந்து அது ஒவ்வொரு செயலியும் வெளியே வர 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 விளம்பரமே இல்லாமல் இந்த அளவுக்கு செய்திருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோணும். அவங்க முதல் கட்டமே எடுத்துக்கோங்க, 91லேருந்து 96 அந்த காலகட்டத்தில் அவங்கள அரசியலில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அது முதல் தடவை அவங்க ஆட்சி கட்டத்தில் உட்காரும்போது நிறைய விமர்சனம் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வந்து சில ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம், அவங்களுக்கு துரோகம் நடந்திருக்கலாம். அப்புறம் அதிகாரிகள் மட்டத்தில், ஆட்சியாளர் நிர்வாகிகள் மட்டத்துலேயும் பெரிய அளவில் இவங்களை ஏமாற்றிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் அதை மீறி அவங்க செய்த செயல்களை பார்த்திங்கன்னா, முதல் தடவை அவங்க கொண்டு வந்து தொட்டில் குழந்தை திட்டம். அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து பெண் சிசு அப்படின்னாலே அது எப்படி அழிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து சில பகுதிகளில் இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்தாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து பிறப்பு விகிதம் அதிகமானது அந்த காலகட்டத்தில். இது வந்து பெரிய நாடுகளே இதை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு தான் மதர் தெரேசா அவர்கள் வந்து இந்த அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவை பார்த்து இந்தியா வந்திருந்தப்போ கட்டி பிடிச்சி உச்சி முகந்து அவங்க வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எதற்காகனா அவங்க வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த திட்டம்
இது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான திட்டம் அப்படின்னாங்க. அந்த திட்டம் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பட்டியலின மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதே மாதிரி பிற்படுத்தின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்றது தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்துச்சு. அது அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது ஒவ்வொரு கட்டமாக கொண்டு வரும்போது எம்ஜிஆர் அவர்களும் சரி 50% கொண்டு வந்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. மொத்தத்தில் வந்து 69% வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த 69% வந்த பிறகு அந்த முதல் மெய்டன் டைம் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது முதல் கட்டத்தில் அந்த நேரத்தில் இதுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. இந்திரா சஹானி வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு என்ன சொல்லிடுச்சுன்னா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு 50% மேலே எந்த மாநிலத்தில் இடஒதுக்கீடுன்றது இருக்கக்கூடாது, ஜாதிய அடிப்படையில் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்து பொருளாதார அடிப்படையில் கொடுக்கலாம், பொருளாதார அடிப்படையில் இல்லாமல் ஜாதி அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அது வந்து 50% மேலே இருக்கக்கூடாது எந்த மாநிலத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அப்போ நம்ம வந்து 69 கொடுத்துன்னு இருக்கோம். இப்போ இது என்ன செய்யுதுன்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு என்ன செய்தாங்க, இது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. பாராளுமன்றத்தில் 2 சபையும் கூடணும், 2 அவையும் கூடணும். அந்த நேரத்தில் 2 அவையும் கூட வச்சு அப்போது அங்கே ஒரு தனி சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்துக்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் வேணும். அப்போ சங்கர் தயாள் சர்மா ஜனாதிபதி நினைக்கிறேன், அவருடைய ஒப்புதலை வாங்கணும். அப்போ காங்கிரஸ் அமைச்சரவை அந்த கட்டத்தில் அப்போ பாருங்கள், அப்போ வந்து அந்தம்மா ஒப்புதல் வாங்கி நரசிம்மராவ் காலகட்டம் அப்போது வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி அதை கையெழுத்து போட்டு அதை 9வது அட்டவணையில் சேர்த்தாச்சு. அது 9th ஷெடியூலில் என்னென்னா, இதில் வந்து மாநில அரசுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அது பாராளுமன்ற ஒப்புதல் கிடைச்சிதுன்னா அது வந்து இட் இஸ் ஷீல்டட் அண்டர் சுப்ரீம் கோர்ட். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அது ஒரு கவசமாக இருக்கும் அப்படின்றது. அப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 69% இடஒதுக்கீடு இருக்குது. இதை ஸ்பெஷல் ப்ரொவிஷனை பயன்படுத்தி நிறைவேற்றி கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. அதுக்காகத்தான் திராவிட கழகம், பெரியாரின் வழி வந்த திராவிடர் கழகத்தில் வந்து அதனுடைய தலைவராக இருந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே பட்டம் கொடுத்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது 2வது அம்மா பண்ணது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அம்மா கொண்டு வந்து இந்த ஏழை நடுத்தர மக்களில் சிலர் வந்து ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அம்மா உணவகம் திறக்கிறாங்க. அம்மா உணவகத்தில் திறந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 இட்லி, மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம், இரவு சப்பாத்தி. இது எல்லாமே சகாய விலையில் கொடுத்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். வெளி மாநிலத்தில் வந்து வேலை செய்கிறவங்க, இல்லைன்னா நம்ம தென் மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே கடைநிலை ஊழியராக இருக்கிறவன் அவன் வீட்டுக்கு காசு அனுப்பணும். நம்ம தென் மாவட்டத்துலேருந்து வந்தவங்களே இங்கே வந்து படைக்க வருவோம். அவங்க வந்து ஊருக்கு காசு அனுப்பணும், சம்பாதிக்கிறது மொத்தத்தையும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த ₹10 ₹15 இருந்தால் போதும் சாப்பாட்டுக்கு 3 வேளைக்கும். ₹15 இருந்தால் சாப்பாட்டுக்கு 3 வேளைக்கும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு. வெளியே பார்த்தீங்கன்னா ₹150 ஆகும். அப்போ எந்த மாதிரி திட்டம் அந்தம்மா கொண்டு வந்து இது கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்ன செய்தாங்கன்னா, சைக்கிள் திட்டம் 10th 11th பிள்ளைங்களுக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று போக்குவரத்து கஷ்டமாக இருக்கும். அது பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும், ஹையர் எஜுகேஷன் தான். தூரம் போகணுன்னா படிக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஆரம்ப கல்வியில் படிச்சிடுவாங்க, பிரைமரி ஸ்கூலில் இல்லை மிடில் ஸ்கூலில் படித்தாங்க. 8வது வரைக்கும் படித்து முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் என்னென்னா, அந்த சைக்கிளை கொடுத்தோடனே அந்த பெண் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் தூரம் கூட போய் படிக்கலாம் தைரியமாயிடுச்சு பெண் பிள்ளைகளுக்கு. அப்போது அந்த கல்வியில் வந்து உயர்ந்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு. அதற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறாருன்னா, உயர்கல்விக்கு போகணும். உயர்கல்விக்கு போகணுன்னா அன்றைக்கி தான் புதுசாக வருது, எப்போது நம்ம கணினிமயமாகுது. கணினிமயமாகிற காலத்தில் லேப்டாப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் தெரியும். அதுவும் பெரிய வசதியானவங்க வீட்டில் தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த லேப்டாப்பை கையில் கொடுத்து, அந்த லேப்டாப் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உயர்கல்விக்கு போவீங்க, மேல்நிலை கல்விக்கு போவீங்க அப்படி. அப்போ அந்த லேப்டாப் விஷயத்தில் 3 விஷயம் அந்த மாதிரி எடுத்தாங்க. ஓட்டுக்காக பண்ணல, ஏன்னா 10th 11th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓட்டு கிடையாது, அவங்களுக்கு ஓட்டுக்காக பண்ணல. அந்த பிள்ளைங்க ஒன்று வந்து அந்த பெண் பிள்ளைகளோ அல்ல ஆண் பிள்ளைகளோ விஞ்ஞானமே கையில் வந்துருச்சுன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி
எங்கே போவாங்க? உயர்கல்விக்கு போயிடுவாங்க, காலேஜ் படிக்க போவாங்க. அடுத்தது என்னென்னா மைனர் குழந்தைகள் வந்து அப்போது மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து வைப்பாங்க. குழந்தைகள் திருமணம் அது தடுக்கப்பட்டது. ஏனென்றால் அப்போது காலேஜுக்கு போகணுன்னு எண்ணம் வந்துருச்சு. அது குழந்தைகள் திருமணம் தடுக்கப்பட்டது அந்த நேரத்தில். அப்புறம் பெண்கள் தான் சுய காலில் நிற்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வலுவாயிடுச்சு. இது ஒரு கட்டம். அடுத்தது என்ன செய்தாங்கன்னா கல்யாணம் பண்ணுறது, வரதட்சணை கொடுமை நிறைய இடத்துல இது இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வராங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலோ டிப்ளமா படிச்சிருந்தாரோ உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் ப்ளஸ் 1 சவரன் தங்கம். அதே டிகிரி படிச்சிருந்தா 50,000 ரூபாவும் 1 சவரன் தங்கம். 8 கிராம் தான். இன்றைக்கி தங்கம் வேலை என்ன இருக்குது பாருங்க. அப்போ அந்த காலத்துலேயே அந்த அம்மா கொடுத்தாங்க. இதை கொடுத்ததால் என்னாச்சு, 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் இது கிடையாது, தகுதி கிடையாது. அப்போது 18 வயசுக்கு மேலே தான் பண்ணுவாங்க. அடுத்தது வரதட்சணை கொடுமையிலேருந்து கொஞ்சம் தடுக்கப்படுறாங்க, தப்பிச்சாங்க. இதை கொடுத்தாங்க. அதே மாதிரி போஷாக்கான குழந்தைகள் பிறக்கிறது கஷ்டம் போது அப்போ என்ன செய்தாங்க, அவங்களுக்கு அந்த பிரசவ நேரத்தில் அவர்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி டெலிவரி டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிதி உதவி, அதே நேரத்தில் பேபி கேர் அப்படின்னு கிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இதை கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கட்டிட தொழிலாளர்கள் அப்போது வந்து டெவலப்பிங் பீரியட் அது கஷ்டப்படுறாங்கன்னொன்னே அம்மா சிமெண்ட்டு 120 ரூபாக்கோ என்னமோ அம்மா சிமெண்ட், அம்மா மணல், அம்மா சிமெண்ட்டு அந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு. ஏனென்றால் இந்த மணலும் சிமெண்ட்டும் பயங்கர ரேட்டு விற்கும், அப்போது அது கட்டுப்படி ஆகாது. அதனால் அதை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. அதே மாதிரி பாமரர்களுக்கு அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நீங்கள் ரயில்வே துறையிலே 13 ரூபா என்னமோ அப்போ டைமிங், ஆனால் இந்த அம்மா வந்து 10 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம் ஏற்கனவே சொல்லிட்டுனா அம்மா மருந்தகம், சகாய வேலையில் அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா திட்டமும் அந்த அம்மா யோசித்து மக்களுக்கு செய்தாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா பேரை சொல்லுது. அதே மாதிரி இப்போது கலைஞர் கருணாநிதி காலத்தில் வந்து பெண்களை வந்து காவல்துறையில் சேர்த்தாங்க. ஆமாம். ஆனால் அதில் என்னென்னா அதுதான் ஒரு பெண்ணுக்கு தான் வந்து அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் கஷ்டம் தெரியுது. இப்போ ஆண் பெண் காவல்துறையில் வேலை செய்யும்போது என்னென்னா அவங்களுக்குரிய ஒரு சிறு இடர்பாடு வருது ஆணாதிக்கத்துக்கு மத்தியில். ரெண்டாவது பெண்கள் வந்து புகார் தெரிவிக்கும் போதும் பெண் போலீஸ்கிட்ட தெரிவிக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு தயக்கம், ஏன்னா ஆண் போலீஸும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது பெண் காவல் நிலையங்கள் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்காக பிரத்யேகமாக தனி காவல் நிலையம், வெறும் பெண்கள் தான் அங்கே இருப்பாங்க, பெண் காவலர்கள் தான் இருப்பாங்க. அப்போது ஒரு பெண்கள் புகார் தருவாங்கன்னா ஃப்ரீயாக வந்து சொல்ல முடியும் அவங்களால புகார். அப்போது பெண் காவல் நிலையங்கள் தருவாங்க. பெண் கமாண்டோ படை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றும் அந்தம்மா யோசித்து ரொம்ப அற்புதமாக செய்தாங்க. அந்தம்மா செய்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய எழுதி வச்சுருக்கு, நிறைய இருக்கும். அது அந்தம்மா கொண்டு வந்ததில் அதே மாதிரி கிராமப்புறத்தில் எடுத்துக்கோங்க, ஆடு வளர்ப்பு திட்டம், மாடு வளர்ப்பு திட்டம், கோழி வளர்ப்பு திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த சொந்தமாக மாடு வச்சுருந்துட்டு அவங்க அதில் வந்து பால் கறந்து அதை சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதில் கொஞ்சம் தான் சுருக்கு பையில் கொஞ்சம் காசு வருது, அதை கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் பால் உற்பத்தியும் பெருகிச்சு. பால் உற்பத்தி பெருகிறதுனால ஆவின் பாலும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போது அந்தமாக கொண்டு வந்த திட்டத்தால். இதற்கு பிறகு என்னென்னா மிக்சி, கிரைண்டர், ஃபேனு இது கொண்டு வந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா அந்தம்மா வளர்ச்சிக்குரிய திட்டங்களாக எல்லா மக்களுக்கும் பார்த்து செய்தாங்க. அதனால தான் சட்டமன்றத்தில் அந்தம்மா சொல்லும் போதும் நான் மறைந்தாலும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த கட்சி மக்கள் சேவைக்காக அதிமுகவும் இரட்டை இலையும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த அம்மாவுடைய மகிமை. அது எவ்வளவு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஒரு நேரம் பார்த்திங்கன்னா மீனம்பாக்கத்துக்கு எதிர நினைக்கிறேன் லாரி விபத்து, அது வந்து திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்தம்மா அட்மிட் ஆகியிருந்தாங்க ஆஸ்பத்திரியில். அந்த வழக்கில் வந்து 65 நாள்லேயே என்னமோ அதிசயமாக தீர்ப்பு கடன்னு. என்ன அந்த லாரி டிரைவருக்கு 250 ரூபா என்னமோ ஃபைன், அவ்வளோதான் அந்த நேரத்தில். அதே மாதிரி சட்டமன்றத்தில் அந்த அம்மா எவ்வளோ வந்து அடிக்கப்பட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டாங்க நம்ம பார்த்தோம். அது எல்லாமே அதற்கு பிறகும் அந்த அம்மா ஒன்றும் அரசியல் விட்டு போயிடணும் அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கல. அந்த போராட்ட களத்தில் இருந்து இன்றைக்கும் மக்களுக்காக சேவை செய்யணுன்ற இறுதி மனசு வரைக்கும், இறுதியாக அவங்க மறைகிற வரைக்கும்
அவங்க சொன்னது தான், நான் வர்றது மக்களுக்காக, நான் மக்களால் நான், இதுதான். அதே மாதிரி என்னுடைய வாரிசுன்னு யாரும் அடையாளம்னு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆரும் தன்னுடைய வாரிசுன்னு யாரையும் அடையாளம் காட்டல. மக்கள் தேர்ந்தெடுத்து ஜெயலலிதா அம்மாவை கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் ஜானகி அம்மையாரையும் கொண்டு வந்தாங்க. சிலர் அதிருப்தியில் என்ன செய்தாங்க, ஜானகி அம்மையார் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க வாரிசு மாதிரி. ஆனால் என்னாச்சு, அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கல. தொண்டர்கள் ஜெயலலிதா அம்மா பக்கம் தான் இருந்தாங்க. அதுமாதிரி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்ட பிறகும் காலம் கொண்டு வந்து ஒரு தலைவனை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு, அதே எடப்பாடி பழனிசாமி அதே ஆளுமையோடு இன்றைக்கி கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுதான் முக்கியமானது. ஏனென்றால் இப்போ நீங்கள் நம்ம ஜெயலலிதா அம்மாவை நம்ம சொல்கிறோம், இதே மாதிரி தான் பெண்கள் வேலைக்கு போகும்போது அதே மாதிரி கஷ்டம்தான். படிக்கும்போது எப்படி கஷ்டமோ அதே மாதிரி. அப்போது ஸ்கூட்டி திட்டம் கொண்டு வராங்க. அந்த ஸ்கூட்டிக்கு 20,000லேருந்து 25,000 மானியத்தில், ஆமாம், லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஸ்கூட்டி, அந்த ஸ்கூட்டர் திட்டம் அது கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு எவ்வளோ வசதியாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2015, 16, 17 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 54% உயர்கல்வியில் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவிலே 30%, தமிழ்நாடு 54%. இன்றைக்கும் அதை ரீச் பண்ண முடியல. இன்றைக்கி திமுக ஆட்சியில் 48லேருந்து 49 தான் வராங்க. அகில இந்திய அளவில் டார்கெட் எப்போ 2030 50% வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க அகில இந்திய அளவில். ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் 54% வரைக்கும் உயர்ந்துச்சு பெண்கள் உயர்கல்வி படிக்கிறது. அப்போ பார்த்துக்கோங்க, அதுதான் பெண்கள் ஆண்கள் 2 பேரும் உயர்கல்வி இப்படி 54% வரைக்கும் உயர்ந்துச்சு. அதுதான் ஜெயலலிதா ஒரு தீர்க்கதரிசியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த அம்மா செய்தது வந்து அவ்வளோ சேவைகள். எடப்பாடியார் காலத்தில் அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறாரு. இப்போ எடப்பாடியார் காலத்தில் பார்த்தீங்களா, அதே லேப்டாப்பு 52,41,000 பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. அது அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் தான் அதை நிறுத்தப்பட்டது. கொரோனா காலத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. ஏன்னா பள்ளிகள் கிடையாது, உற்பத்தி பண்ணவும் முடியாது, ஃபேக்ட்ரியும் கிடையாது. அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தது என்ன செய்தார் அவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் வந்தமாக டெல்டர் மொத்தத்தையும் அறிவித்தார். எவ்வளோ பெரிய விஷயம் அது பாருங்கள். அந்த இயற்கையாக பார்த்தீங்களா, அந்த ஞானம் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த கட்சியில் வந்து தலைவருக்கு வந்துடுது பாருங்கள். அதை கொண்டு வந்தார். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இது நீட்டில் 7.5% இடஒதுக்கீடு அது கொண்டு வந்தார்ல. கொண்டு வந்தால் 8-9 பேர் தான் +2 அடிப்படையில் நீங்கள் MBBS படிக்கும் போதே வருஷத்துக்கு ஒரு 8 பேர் அவ்வளோதான் வந்து. ஆமாம், அரசு பள்ளியிலேருந்து இருக்கிறவன் காலேஜுக்கு போவான், MBBS படிக்க போவான், அரசு பள்ளியில் கார்ப்பரேஷன் பள்ளியில் இருக்கிறவன். ஆனால் இவர் கொண்டு வந்தார், அந்த திட்டம் கொண்டு வந்தார் 2018 கொண்டு வந்த உடனே முதல் பேட்சில் 562 பேர். ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாமே. இன்றைக்கி சொல்கிறோம் ஜென்சி எல்லாம் எங்கேயோ ஓட்டு போடணும்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு 20-22 வயசு 25 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க கத்துறாங்க, ஐயா நாங்கள் வந்து கொரோனா பேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா அந்த நேரத்தில் அந்த அடலசன் ஸ்டேஜில் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது, டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் படிக்க முடியும். கொரோனா காலம் 2020 கொரோனா காலத்தில் ஸ்கூல் முடியாச்சு, செல்ஃப் ஸ்டடி பண்ணி எக்ஸாம் எழுதுறது கஷ்டம். அப்போ ஒரு வருஷம் போச்சுன்னா அந்த பசங்க வாழ்க்கையே வீணாகிடும். நல்லா படிக்கிற பசங்களுக்கும் வாழ்க்கை வீணாகிடும்ல, அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன செய்கிறாருன்னா ஆல் பாஸ் போடுறாரு. ஆல் பாஸ் போட்டதால் அந்த பேட்ச் பசங்கள்லாம் என்ன, அந்த ஒரு வருஷம் வீணாகிறதால என் எதிர்காலமே இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது. யாரால்னா எடப்பாடி பழனிசாமியால், இவரால் தான் என் எதிர்காலம் பிரகாசமாக. அவங்களும் ஜென்சி கிட்டு தான். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க அதை யோசிப்பாங்கள்ல. இன்றைக்கி இந்த ஒரு மனிதன் தான் ஒரு பாமரனா, ஒரு விவசாயி, கடைக்கோடி விவசாயியாக வந்து நம்மளுக்காக செய்தார் அப்படின்றது. ஒவ்வொரு நேரமும் அவர் என்ன சொன்னார்னா, நான் செய்தேன்னு சொல்ல மாட்டார், அம்மாவின் ஆட்சி இயற்கையாக சொல்லுவார். அந்த ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சியை ஒவ்வொரு தடவையும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி இதை செய்தது அப்படி தான் சொல்லுவார். அப்போது அந்த வழியில் வரும்பொழுது அதிமுகன்றது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.